திரு ரவிச்சந்திரன், உங்களுடைய பார்வை. நம்ம நான் மீண்டும் சொல்கிற விஷயம், அந்த சம்பவம் அதன் மீது தொடர கருத்து விமர்சனம் குற்றச்சாட்டுலாம் போகுது. ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். அதை திருப்பி நம்ம கனெக்ட் பண்ணி பேசும்போது வெவ்வேறு அரசியல் விஷயங்களோட தொடர்பாக போயிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கலாம்? ஒரு முருக பக்தர்னு சான்றெல்லாம் வந்து காட்டிட்டு விசிகா திருமாவளவன் ஐயா கிட்ட வந்து வேலெல்லாம் குத்தி காட்டிட்டு பத்தியா நான் முருக பக்தர்னு சொல்லிட்டு தான் போய் சாகணும் அப்படின்னு அப்படி அவர் சொல்லுங்க. இல்லை முருகர் பக்தரான்னு கேட்டார். அப்போ அவர் என்ன பண்ணணும்? பூர்ணச்சந்திரன் திருமாவளவன் ஐயா கிட்ட வேலை குத்தி காவடியெல்லாம் ஆடி காட்டி அதுக்கப்புறம் தான் போய் சாகணும். ஆனால் அனிதா அப்படி கிடையாது. அனிதா வந்து ஸ்டாலினை பார்க்கலாம், பார்த்துட்டு அடுத்த 2 நாளில் செத்து போயிடலாம். அதில் எந்த பிரச்சனையும், எந்த மரணத்தையும் நம்ம வந்து சுலபமாக கடக்க விரும்பல. நம்ம மீண்டும் சொல்ற விஷயம் அதான் டிடிஎஸ். ஒரு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அப்படிதான் பேசுறோம். இது இல்ல, அது நான் வரேன் மகிழன். போனதுக்கு இவர் குதிச்சாரா? இல்லங்க, நான் வரேன். 14 நிமிடம் இவர் பேசும்போது நான் குறித்து வைத்திருந்தேன். ஏன்னா எனக்கு என்கிட்ட தகவல் இருக்கு, பதில் சொல்லுங்க டிடிஎஸ் சொல்லுங்க. நம்ம ஆக ஒருத்தர் முருகர் பக்தரான்னு கேட்கறதும் அவர் வந்து தூண்டப்பட்டார் அப்படின்னு சொல்றதும் நான் அதுக்கு உதாரணமா சொன்னேன். இப்படி வந்து முதல்வரையே பார்த்துட்டதுக்கு அப்புறம் அவங்க நடந்தாங்கிறத சொன்னேன். அப்போ அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஸ்டாலின் ஐயா அதெல்லாம் பண்ணாத, எப்படி நீட்டை வந்து நான் கொண்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா. அதையும் மீறி அவன் செத்து போயிருக்கான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் தூண்டுகிறது, இந்து முன்னணி தூண்டுகிறது, மோகன் பகவத் தூண்டுகிறார். ஆர்எஸ்எஸ் ஒரு முறை ஊர்வலத்துக்காக கோர்ட்டுக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குது, கொடுக்கல. இப்படி பண்ணுங்கன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. அப்போது விசிகா என்ன பண்ணுது, எதிர்கூட்டம் ஒன்று நடத்துது, எதிர் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு எதிர் ஆர்ப்பாட்டம் நடத்துது. கோர்ட்டு சொன்னது ஒத்துக்காம ஆர்எஸ்எஸ் அந்த ஊர்வலத்தையே நடத்தலை. ஆனால் எதிர் ஊர்வலம் பயங்கரமாக நடத்துது. இந்த மாதிரியான அரசியல் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு தமிழ்நாட்டில் அனுமதி தருகிறார்களா இல்லையா? நீங்க சொன்னது ஒரு குறிப்பிட்ட சம்பவம். அதுக்கப்புறம் நிறைய அனுமதிக்கு தந்திருக்காங்க இல்லையா? தரலையா? அதுக்குள்ள நீங்க பேசணும்னு சொன்னா இல்ல டிடிஎஸ் தந்திருக்காங்களா இல்லையா? இல்ல அதுக்கு பிறகு இல்லங்க, நீங்க சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருந்தது, பின்னாடியே நடந்துட்டு இருந்தது. தேவையில்லாம ஒரு வாட்டி பண்ண மாட்டேன்னாங்க. கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வால்குள்ள பண்ணுங்கன்னு சொல்லிச்சு, அதை ஏத்துக்கல. ஆனா எதிர் ஊர்வலம் அன்னைக்கே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்பி ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடந்து. இந்த அரசியலெல்லாம் நாங்கள் பல வருஷமாக பார்த்துருக்கோம். விநாயகர் சதுர்த்தியை வச்சுக்கிட்டு வேலை பண்ணுறீங்க. விநாயகர் ஐயா, நீங்கள் 14 நிமிஷம் பேசும்போது வாயை மூட்டு உட்காந்துருங்க. நீங்க பேசுங்க. பச்சை போய் காதல ரத்தம் வந்துட்டு இருந்தது, அமைதியாக உட்காந்துருங்க. இல்லைங்க, அவரை நீங்க பேசுங்க. குறுக்க பேச வேண்டாம். ரவிச்சந்திரன் பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒண்ணு புரியல. ப்ளீஸ் பேசுங்க, நேரத்தை வீணா. நாதுராம் கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் காரன்னு இன்னைக்கு வன்னி அரசு சொல்லிட்டு இருக்காரு. கோர்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி போய் மன்னிப்பு கேட்டார்ல, அந்த மாதிரி இந்த இஷ்யூவோட கனெக்ட் பண்றீங்க இல்லைங்க? உங்களுக்கு இதுக்கு வாங்க திருத்த வேண்டியது நிறைய இருக்கு. ஒருத்தர் இறந்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டு விட்டார். இப்ப அதுதான் நம்ம பேசுறோம். விநாயகர் சதுர்த்தி எது நடக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் தரப்புல ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. ஐயோ அப்படின்னு அந்த தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அது நடந்துருச்சு. அதான் நம்ம பேசுறோம். விநாயகர் சதுர்த்தியை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறாங்க. திலகர் செஞ்சார். முதல்ல விநாயகர் சதுர்த்தியை வச்சுக்கிட்டு பண்ணது அவரு தான். எதுக்கு செஞ்சாருன்னா, வெள்ளையன் வெளில போகணும்னு. நம்ம கொள்ளையன் வெளில போகணும்னு சொல்கிறோம். யார்கிட்ட கேட்குறோம்? விநாயகர்கிட்ட கேட்குறோம். அதில் எந்த தப்பும் இல்லை. இப்போ இந்த ஆள் இந்த பர்டிகுலர் மனிதர் வந்து திமுக குடும்பம் சார்ந்தவர். அரசியல் பொறுப்பேற்க வேணும். டிடிஎஸ் அரசியல் பொறுப்பேற்க வேணும்னு சொல்றாங்க. அரசு 2 காரணம். அரசு இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்னா இவ்வளவு கவனமா இருந்தாங்க. நீங்க ஒரே ஒரு கேள்வி பறி போயிருக்கு அப்படின்றது வாதமா இருக்கு. ஒரே நிமிஷம் கேட்ட உடனே நான் வந்துட்டேன். ரவிக்குமார் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லல. ஐயா வணக்கம், உங்களை இன்னைக்கு தான் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். கேள்வி என்ன வந்ததுன்னா, 2000 ஏன்னா நீண்ட ஆயுள் ஏன் கொடுக்கணும்னு சொன்னா, இந்த கொலை அரசியல் நான் இருக்கிறதுனால சொல்றேன். சொல்லுங்க டிடிஎஸ். 2017 ஒரு வழக்கு வந்து தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக இன்னொரு கருத்து எப்படியா வந்தது? எந்த நீதிமன்றம் ஏத்துக்குச்சுன்னு கேள்வி கேட்டார். அந்த 17 பார்ட்டி யாரு? 17 வந்த அந்த கேஸனுடைய பார்ட்டி யாரு? யார் வந்து இது பண்ணாங்க, மனு கொடுத்தாங்க, யாருடைய சார்பாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டது? சொல்ல முடியுமா? அதாவது சுருக்கமா சொல்லுங்க, நான் மீண்டும் போறேன். அதாவது பார்ட்டி உங்களை நோக்கி தான் கேள்வி கிடையாது, சப்ஜெக்ட் மேட்டர். இருங்க சொல்லுங்க, அது விளக்கம் கொடுத்துருங்க. இதான் பிரச்சனை. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதான் சார், ஒரே விஷயத்துக்கு வேற பார்ட்டியை வந்து ஒரு கேஸ் போட்டுட்டேன்னு இன்னொரு பார்ட்டியை வச்சலாம் போட முடியாது. கிடையாது. சப்ஜெக்ட் மேட்டர் ஒண்ணுதான். சப்ஜெக்ட் மேட்டருக்கு நீங்க அதான் நீங்க கேட்டிருந்திருக்கணும் கிறிஸ்டோபர். எதுக்கு சொல்றேன்னா, அதாவது மடைமாட் ஐயா போறோம் ஐயா, தெரியல. அதோட யார் தெரியலன்னு சொல்ல கூடாது. வாங்க சட்டம் பேசுவோம், வாங்க சட்டம் பேசுவோம். உங்களுக்கு தெரியுமா? விருப்பம் இல்ல. லீகல் விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்ல விருப்பம் இல்ல. தெரியலன்றீங்க. ஏங்க பார்ட்டி யாரா இருந்தா என்ன?
ஏங்க விஷயம் இல்லங்க, ஒண்ணு. யாருன்னு சொல்லிருங்க. ஏங்க, யாரா அவர் இருந்தா சுப்பிரமணி- என்னன்னு சார், சொல்லுங்க. யாருன்னு சுப்பிரமணி- சொல்லுங்க. அவர் கேக்குற கேள்விக்கு பதில் அவர் சொல்லிருங்க. சுப்பிரமணி, இவர் ரவிக்குமார். ஆனா சப்ஜெக்ட் ஒண்ணு. இந்த ஒரு கிடையாது. சப்ஜெக்ட் இப்ப இதுல தோத்தீங்கன்னா இன்னொருத்தர வச்சு கிடையாது. போடுவீங்களா? நீங்க அப்படி சொல்லுங்க. போட நான் முடியாது. நல்லது. ஏன் வந்து நல்லதுங்க. ஏன் வந்து ஒரு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு நீதிபதி வந்து இந்த கழக்கை எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்கறாருன்னு சொன்னா, என்ன பாரம்பரியம்? சனாதன பிரிட்டிஷ்காரங்க திராவிடஸ்தான் எழுதி கொடுக்கறதுக்காக போனோம்ல, அந்த பாரம்பரியம். கேள்வி என்னன்னா, சனாதனம்லாம் எங்களுக்கு சொல்றாங்க சனாதனிகள் தப்பு பண்ண மாட்டாங்க, எங்க கொள்ளு இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கற மாதிரி. இந்த மாதிரி குறிப்பிட்டா அப்புறம் இவர் பேசும்போது நீங்க ஒரு டெக்கோரம் பாருங்க. 14 நிமிடம் அவருக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா வாய் மூட்டு. இதே 14 நிமிஷம் சொல்றீங்க டிடிஎஸ், சொல்லுங்க. அவர் திருப்பி உள்ள வராருங்க. நீங்க அதை விடுங்க, நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கறேங்க. அடிப்படையில ஒரு நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணணும்ங்கிறது தெரியும் தெரியாதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நீங்க மேல்முறையீடுக்கு போனீங்க. தேவையில்லாத ஒரு வேலை அறநிலையத்துறை இதுக்குள்ளே போனது. ஏன்னா அறநிலையத்துறை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலுடைய கணக்கு வழக்குகளை கொடுத்தால் சரிபார்க்க வேண்டிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அவ்வளவுதான். ஒரு துறை, அவ்வளவுதான். அது போய் கேஸ் கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி கேஸில் பேசுகிறாங்க, வக்கீல் பேசுகிறார். இந்த அறநிலையத்துறையினுடைய காசை வாங்கி கொண்டு ஒரு வக்கீல் பேசுகிறார். நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ எந்த வக்கீல் பேசினார் சொல்லுங்க. இங்க பாருங்க, கேஸ்ல அப்படியெல்லாம் யாரும் இதுவரைக்கும் குறுக்கிடல. ஆர்குமெண்ட் அப்படி யாரும் வைக்கல. பேசினார், எந்த வக்கீல் பேசினார்? நீ கிறிஸ்டோபர் ஐயாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ரவிக்குமார்ஜி, இது டைவர்ஷன், அதனால நான் அதை பத்தி கவலைப்படல, அடிக்க பாத்துக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அறநிலைத்துறைங்கிறதுக்கு இந்த வேலையே கிடையாது. தீபத்தை ஏத்துறோமா ஏத்தலையாங்கிறது வேலை கிடையாது. தீபத்தை ஏத்தினா எத்தனை செலவாச்சுங்கிறத பார்க்குற ஒரு வேலை மட்டும்தான். அது என்ன பிரச்சனை இப்போ? அது இப்போ தேவையில்லாமல் அது வழக்குக்குள்ளே போகுது. எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அரசியலுக்கு இப்போ நான் வர்றேன். விசிகா வந்து உள்ளே வந்தாச்சு. நாத்தாக்கா ஆல்ரெடி கிறிஸ்துவ வாக்குகளை பிரித்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத் வாக்குகளை காப்பாற்ற வேண்டும். இஸ்லாத் அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணலை. நாளைக்கு அங்கே எந்த பிரச்சனையும் அங்கே வரப்போகிறதில்ல. தமிழ்நாட்டில் இஸ்லாத்துக்கும் இந்துக்கும் எந்த பிரச்சனையும் வரவே போகிறதில்ல. ஆனால் நான் தான் உன் காவலன்னு சொல்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக வந்தது தான் இந்த வழக்கு. தேவையில்லாத ஒரு வழக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இது அயோத்தியா மாற்றுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டு அரசு தரப்புல இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? ஒரே நிமிஷம். நீங்க அரசு சந்தோஷமய அறநிலையத்துறை சார்பா இல்லாம அரசு ஏன் சந்தோஷப்பட்டுக்கணும்? அரசு அணுக முடியும் டிடிஎஸ். பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ இந்து முன்னணியோ ரவிக்குமாரோ இதை அயோத்தியாக மாற்றுவேன்னு சொன்னா அரசாங்கம் மகிழ்ச்சியா இருக்கணும். 500 வருடம் காத்திருந்து தான் அந்த அயோத்தியில நல்லது நடந்தது. 500 வருடம் நாங்க காத்திருப்போம். நேர்மையாக மக்களுக்கு புரிய வைத்து அந்த தீபத்தை ஏற்றுகின்ற வேலையை காத்திருந்து அருமையாக செய்வோம்னு நல்லபடியா புரிந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும். இப்ப அரசு இதுல என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அரசியல் அந்த அறநிலைத்துறை இதுக்குள்ள வரவே கூடாது. தேவையே இல்லாத வேலை அதுக்கு. அந்த பிரச்சனையை எப்படி பேசணும்னு சொன்னா, அங்க பாக்கியத்தை உள்ளக்கூடிய, அதாவது 1931லயே உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கோவிலுங்கிறது முருகரை சார்ந்தது. அங்கே தர்கா இருக்கக்கூடிய இடத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. ஏன்னா கோவில் முன்னாடி வந்தது, தர்கா பின்னாடி வந்தது, எந்த குழப்பமும் இல்லை. எல்லா மதத்துலேயுமே இந்த தீபம் ஏற்றுறதோ அல்லது மணி அடிப்பதோ அல்லது பாங்கு ஊதுவதோ இதற்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களுக்குள்ள நீ போய் பேசக்கூடாது. அந்த காரணம் எனக்கு இந்த இடத்துல வரணும். 100 வருடமாக இது நடக்கலைங்க, அப்புறம் ஏங்க இப்போ நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், 120 வருடமாக நீதி கட்சியை சார்ந்தவர்களோ திகாவை சார்ந்தவர்களோ திமுகவை சார்ந்தவர்களோ மூவர்ண கொடியை கையில் பிடித்து கொண்டு ஏந்தவில்லை. எங்கள் ஸ்டாலின் ஐயா நேர்த்தினார். அதை நான் பெருமையாக பார்த்தேன். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னா, 120 வருடமாக நீதி கட்சியோ திமுகவோ திகாவோ மூவர்ண கொடியை கையில் பிடிக்கலீங்க, நீங்களும் பிடிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்லை. இது ஒரு விஷயம் நன்றாக நடக்குதுன்னு சொன்னால் அது எப்படி நடக்கணுமோ அப்படி தான் அதை கொண்டு போகணும். தீபத்தை ஏற்பதற்கான காரணம் அதுதாங்கிறத நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த பூரணச்சந்திரன் ஐயாவுடைய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், இந்த மாதிரியான மத விஷயம் நடந்திருக்கக்கூடாது, இதுக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு அரசு உள்ளே வந்து செய்யுது, என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் ஈவேர ஐயா சிலைக்கு முன்னாடி போய் என்னை எடுத்துக்கொள்வது, அதன் மூலமாக தீபம் காட்டுவதுன்னு தான் நினைத்தேன். ஆனால் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு வந்தது. உடனே தூண்டுறாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா நாளைக்கு நிரூபிங்க, யார் வேண்டாங்கிற. அதான் ரஜினிகாந்த் ஒன்று சொன்னாரு, 26 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இது நடைபெறும், நமக்கு ஆதரவான ஆட்சி வரும் அப்படின்னா அதுதான் காரணம் அப்படின்றது ரஜினிகாந்த் முன்வைக்கிறார். கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அணுகுமுறை.
ஐயா நான் கேட்டேன் ஐயா, நான் நீங்க ஆடியோல திரும்பி இருக்குதானே? ரெண்டாவது ரவுண்ட் உங்ககிட்ட தான் இன்னொரு 7 நிமிஷத்துக்கு வருவாரு, அப்ப சொல்லுங்க ஐயா. அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்தில் அவன் வெளியிடும் போது நாளைக்கு ஏதோ ஒரு நாள் நல்ல காலம் நடக்கும், அந்த நல்ல காலத்தில் எல்லாம் சரியாகும்னு சொல்லுவான். உதாரணத்துக்காக சொல்கிறேன், அண்ணாமலை ஐயா வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை ஒரு பேட்டியாவே கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும் முருகர் தொடர்பாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அவர் வந்து ஒரு முருகர் இதுக்குள்ளே போகிறாரு. போகும்பொழுது தன்னை சவுக்கால் அடித்துக் கொண்டதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த விஷயம் உலகம் பூராக செல்லும், என்னுடைய முருகனுக்கும் புரியும். இவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க 2026 தேர்தலையாவது இந்த நல்லது நடக்கணும். இது வந்து ஒரு தப்பே கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்னா, என்னுடைய ஆதங்கத்தை ஆண்டவன் தீர்க்கணும். எப்ப தீர்க்க போறாங்கிறது எனக்கு தெரியாது. அவன் 2026க்கு அப்புறம் தீர்ப்பான். இதுல எந்த தப்பு இருக்கு? காரணம் என்னன்னா, திமுக இது வரைக்கும் தன் வாழ்நாள்ல 5 வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை, எம்ஜிஆரை துரத்தி வைத்ததுக்கு பிறகு. ஸோ அது எப்படியும் நடக்க போகுது. அந்த அர்த்தத்தில் அவன் சொல்றான். உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. அவன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு விட்டு செத்து போனானா? இல்லை. அவன் வந்து தேவையில்லாமல் கரூரில் வந்துட்டு 100 பாடிகளுக்கு நடுவில் சாகணும்னு நினச்சி வந்து நல்ல வேலையாக 41 பாடியோடு முடிஞ்சது அப்படி சாகணும்னு நினச்சி வந்தானா? இல்லை. அவனுடைய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா, இது மாதிரி ஒன்று இருக்கு, நீதிமன்றம் சொல்றதையும் கேட்கல, மக்கள் சொல்றதையும் கேட்கல, எதிரில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் இஸ்லாம் சகோதரன் சொல்றதையும் கூட நான் கேட்கல, இவங்க கேட்கல அப்படின்னு சொன்னா இது எனக்கு வேதனையா இருக்குங்கிறான். இந்த வேதனையை விட்டுட்டு முடிவு சரிதான் அப்படின்னு பொருள்படும் அல்லவா? நான் வந்து ஒண்ணே சொல்லுவாங்க, வன்முறையும் தற்கொலையும் ரெண்டும் ஒண்ணுதான். முட்டாள்தனம் அது வேற விஷயம். முட்டாள்தனம், வன்முறையும் தற்கொலையும் முட்டாள்தனம். ஆனால் எதை எங்க நான் வந்து எப்படி டிசைட் பண்ணணுங்கிறத நீங்க சொல்ல முடியாது. என்னுடைய வேதனை என்னுடையது. இஷ்யூ ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சாதாரணமா நடக்கலங்க. எந்த பின்னணியில நடக்குது அப்படின்னா தான் நம்ம விவாத பொருளா பேச வேண்டிய பாருங்க இடத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். 58 அவர் என்ன செய்யணும்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. அந்த பின்னணியில இருக்க விஷயம் நம்ம பேசுறோம். 58 பேரை கோத்ரால எரிச்சு கொல்லும் பொழுது கருணாநிதி இங்கிருந்து சொன்னது, அது ஒரு அரசு சார்ந்த ஒரு பிரச்சனை, அது அந்த அரசு கையாளும். 54 பேரை கோயம்புத்தூரில் கொல்லும் பொழுது அதுவும் அதே மாதிரி தான், அரசு சார்ந்த பிரச்சனை, அது அந்த அரசு கையாளும். கொலை செய்தாலும் அப்படித்தான், தற்கொலை செய்தாலும் அப்படித்தான். அது அரசு சார்ந்த பிரச்சனை. இதுல குஜராத்ல இங்க பாருங்க, இதுக்கு நீங்க மறுக்கணும். எந்த நீதிமன்றமாவது 2000 பேரை கொன்றது ஒரு குறிப்பிட்ட மனிதன்? காங்கிரஸ் நீதிமன்றம். அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ் சொல்ற முட்டாள்தனம் மாதிரி பேசக்கூடாது. நீங்க அடிப்படையில பத்திரிகையாளர் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்தாரு. இங்க பாருங்க, தெகல்காங்கிற பத்திரிகை சொன்னது எல்லாத்தையும் நான் பேச சொல்றேன். நீங்க ஒத்துக்கிறதா சொல்ற எல்லாத்தையும். ஒரு பத்திரிகை எதுக்காக வேணாலும் பேசும், அது இப்ப முக்கியம் இல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். நீதிமன்ற அவமதிப்புங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இவங்க பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமன்ற அவமதிப்பு இன்னைக்கு நேத்துக்கு இவங்க பண்ணல. சொல்லுங்க, நான் போலாம். ஷாபானு கேஸ்ல இருந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, சபரிமலையை பற்றி வன்னியரசு ஐயா பேசியிருக்காரு. சபரிமலை ஒரு தீர்ப்பு வந்த பொழுது எந்த இந்து பெண்களும் 16ல இருந்து 80 50க்குள்ள இருக்கிற இந்து பெண்களும் போகல. இல்லைங்க, வன்னியரசு பேசியிருக்காரு. நீங்க ரஜினிகாந்த் இருக்காரு, நீங்க ரஜினிகாந்துக்கு பதில் சொல்லுங்க. வன்னியரசுக்கு போயிட்டீங்க. எனக்கு அந்த ரஜினிகாந்துக்கே பதில் சொல்ல முடியல, அவரும் அமைதியா இருக்காரு. நான் இவருக்கா அவரே கேள்வி வைக்கிறாரு. அதாவது சபரிமலை பிரச்சனை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாம எங்கேயுமே எந்த தப்பும் பண்ணல. 2 இஸ்லாம் சகோதரிகளை வற்புறுத்தி அங்க அனுப்பிச்ச வேலையை வேணா சில பேர் செய்தாங்க. ஆனால் கேரளம் அதை மறுதளித்தது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு அப்படியே தான் இருக்கு, அதை யாரும் அவமதிக்கவே இல்லை. ஆனால் அதை மதித்தாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏன்னா தவசி. இப்படித்தான் ஒரு பிரச்சனையை நீங்க பார்க்கணுமே தவிர, தேவையில்லாம எல்லா இடத்துலையும் அரசு உள்ள வந்துட்டு அரசியல் செய்ய